சிவா, கவிதா இவர்களுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. கணவன் மனைவிக்கு இடையே பெரும் சண்டைகள் வந்து கொண்டேதான் இருந்தது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூட விரும்பவில்லை. அப்படிதான் ஒரு நாள் சிவாவின் உடைகளை துவைக்கும்படி கவிதாவிடம் எடுத்து கொடுத்துவிட்டு வேலைக்கு சென்றார். எல்லா நாட்களும் துணிகளை கையில் துவைக்கும் கவிதா அன்றைக்கு கொஞ்சம் உடல் அசதியில் துணி துவைக்கும் இயந்திரத்தில் அனைத்து துணிகளையும் போட்டாள். நேரம் கடந்தது. துணிகளை எடுத்து காய வைக்கலாம் என்று எடுத்தாள். என்ன கொடுமை! சிவாவின் சட்டை மற்றும் பேண்டில் கலர் சாயம் ஒட்டி கொண்டது. அதை பார்த்ததும் கவிதாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சிறிது நேரம் இணையதளத்தில் சென்று அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்து பார்த்தாள். ஒன்றும் பலனளிக்கவில்லை. இன்றைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியவில்லை என்று மனதிற்குள் ஒரே பதட்டம். மாலை நேரம் கணவர் வீட்டிற்கு வந்தார். சமைக்கப்பட்டிருந்த உணவை சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் கழித்து உறங்கச் சென்றார். மறுநாள் காலை எழுந்தவுடன் வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். கவிதா, சட்டையை கொண்டு வா என்று கேட்டார். கவிதா பயந்தபடியே சட்டையை கொண்டு வந்து நீட்டினாள். சட்டையை பார்த்ததும் கடும் கோபம் வந்தது. மீண்டும் சண்டை தொடங்கியது. 2 பேருக்கும் வாக்குவாதத்தில் இறங்கி பெரும் சண்டையாகி விட்டது. அவர்கள் வீட்டிலும் தயவு செய்து நீங்கள் விவாகரத்து செய்து கொள்ளுங்கள், எங்களால் முடியவில்லை என்று தள்ளி போய்விட்டார்கள். இருவரும் ஒரு வழியாக வழக்கறிஞரை பார்க்கலாம் என்று அவர் அலுவலகத்திற்கு நுழையும் போதே சண்டை தொடங்கியது. இருவரையும் அமரும்படி சொன்னார். 3 டீ கொண்டு வரும்படி சொன்னார். சிவா உடனே, சார், கவிதா டீ குடிக்க மாட்டாள், காஃபி தான் குடிப்பாள். சரி, கொண்டு வரும்படி ஒருவருக்கு சொல்லி அனுப்பினார். உங்களை அறிமுகப்படுத்துங்கள் என்று சொன்னார். கவிதா இருவரது பெயரையும் மற்றும் விலாசத்தையும் சொன்னாள். ஏன், என்னுடையதை நான் சொல்ல மாட்டேனா என்று சிவா கேட்கத் தொடங்கினான். மீண்டும் இருவரும் சண்டை போட தொடங்கினார்கள். அவர்கள் சண்டை நிறைவடையும் வரை காத்திருந்தார் வழக்கறிஞர். டீயும் காப்பியும் வந்தது. எடுத்துக்கொள்ளும்படி சொன்னார். டீ குடித்த பிறகு அவர்களிடம் பேசத் தொடங்கினார். நீங்கள் இங்கே உள்ளே வந்ததிலிருந்து உங்களை கவனித்து கொண்டேதான் இருந்தேன். இருவருக்குள்ளேயும் அன்பு அதிகமாகவே இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் உங்களுக்குள் சண்டை வருவதற்கான காரணம் என்னவென்றும் நான் தெரிந்து கொண்டேன். 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அது என்னவென்றால், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உங்கள் இருவருக்கும் இல்லை. சரி, அது போகட்டும். இந்தாங்க 2 பேரும் இந்த பேப்பரை பிடிங்க. என்ன சார், காலி பேப்பர் தரீங்க என்று சிவா கேட்டான். அவசரப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. கவிதா, உன் கணவருக்கு என்ன பிடிக்கும் என்று இந்த பேப்பரில் எழுதுமா. சிவா, நீ கவிதாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை இந்த பேப்பரில் எழுதுப்பா. உங்க 2 பேருக்கும் 10 நிமிடம்தான், அதற்குள் எழுத வேண்டும் என்றார். இருவரும் எழுத ஆரம்பித்தனர். 10 நிமிடம் முடிந்தது. இருவருடைய பேப்பரையும் வாங்கி பார்த்தார். பார்த்ததும், நான் கூட என் மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்று 10 தெரியாது, ஏதோ கொஞ்சம்தான் தெரியும். ஆனால் நீங்கள் 2 பேருமே 10க்கு 10 எழுதியிருக்கீங்க. இவ்வளவு புரிதல் வச்சிருக்கீங்க. ஆனால் ஏன் உங்களுக்குள்ள சண்டை வருது? சண்டை வரும் நேரத்தில் கொஞ்சம் நீங்களே சிந்தித்து பாருங்க என்று அவர்களிடமே அந்த நேரத்தை விட்டார். இருவரும் மனதை விட்டு பேசினார்கள். கவிதாவின் கண்ணில் கண்ணீர் வலிய ஆரம்பித்தது. சிவாவும் கவிதாவை அணைத்து செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டார். அறையின் சூழல் மாறியது. இனிமேல் எங்களுக்குள் சண்டை வராது என்று, என்ன நடந்தாலும் நாங்கள் விட்டு கொடுத்துதான் நடப்போம் என்று வாக்களித்தார்கள். எங்களிடம் வரும் அனைத்து தம்பதிகளையும் நாங்கள் பிரித்து வைப்பதில்லை, சேர்த்து வைப்பதற்கான வேலைகளை செய்வோம். முடியாத பட்சத்தில் அவர்கள் விருப்பத்திற்கே விட்டு விடுவோம். இருவரும் வழக்கறிஞருக்கு நன்றி கூறி அலுவலகத்தை விட்டு புறப்பட்டார்கள். கணவன் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டே இந்த அலுவலகத்திற்கு வந்தார்கள். போகும்போது மகிழ்ச்சியோடு கைகளை கோர்த்தவாறு செல்கிறார்கள் என்று மனதில் சொல்லிக்கொண்டே மகிழ்ச்சி அடைந்தார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல சண்டைகள் வருவது உண்டு. அதற்கு பிரிவு மட்டுமே முடிவு அல்ல. நம்மிடம் உள்ள பல மனிதர்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கும், ஆனால் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கவே இருக்காது. இதனால் வாழ்க்கையில் பிளவுகள் ஏற்பட்டுவிடும். கணவன் மனைவிக்குள் சண்டை வரும்போது கொஞ்சம் மனைவியாவது அல்லது கணவனாவது விட்டு கொடுத்து நடந்தால் வாழ்க்கை சொர்க்கம் போல இருக்கும். மீண்டும் ஒரு கதையோடு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.